இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இந்த இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட், ஆனுவல் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் என்னங்கிறத பற்றின டீட்டெயிலாக பார்க்கலாம். பொதுவாக இன்ட்ரெஸ்ட்டு நம்ம சொல்லும் பொழுது 12% இன்ட்ரெஸ்ட், 7% இன்ட்ரெஸ்ட், 2 பைசா வட்டி, 3 பைசா வட்டி, இந்த மாதிரியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பர்சன்டேஜ்லேயும் சொல்கிறாங்க, பைசாலையும் சொல்கிறாங்க. இது எந்தெந்த இடத்துலலாம் சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்குறீங்கன்னா அந்த இடத்துல அவங்க வருஷத்துக்கு 12% வட்டி, வருஷத்துக்கு 7.2%, பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. இப்போ தெரிஞ்சவங்க கிட்ட போய் நம்ம கடன் வாங்குறீங்கன்னா 2 பைசா வட்டி, 3 பைசா வட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் பைசா, ருப்பீஸு, மந்த்லி இன்ட்ரெஸ்ட், ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, பைசா வட்டி தெரிஞ்சதுன்னா அதை எப்படி மாத வட்டியாவோ இல்லை ஆண்டு வட்டியாவோ எப்படி மாற்றுறது, இல்லை ஆண்டு வட்டி தெரிஞ்சதுன்னா அதை மாத வட்டியாவோ இல்லை பைசாலையோ எப்படி நம்ம மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பைசானா என்ன, ருப்பீஸ்னால் என்ன, பர்சன்டேஜ்னால் என்னங்கிறத பார்க்கலாம். அது 1 ரூபான்னு நம்ம சொன்னோன்னா அதுக்குள்ளே 100 பைசா இருக்குதுங்கிறது அர்த்தம். அதுவே பர்சன்டேஜில் எப்படின்னா, நம்ம பர்சன்டேஜில் எந்த விஷயத்த சொன்னாலும் அதை நம்ம 100க்காக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ 2%னா 100க்கு 2 பங்கு, அதுவே 50%னா 100க்கு 50 பங்கு, 100%னா 100க்கே 100 பங்கு. உங்களுக்கு பைசா தெரியும், இதை ஆண்டு வட்டியாக நமக்கு தெரியணும், நமக்கு மாத வட்டியாவோ ஆண்டு வட்டியாவோ தெரியணும்னா நமக்கு இந்த ஃபார்முலா. பைசாவை ரூபாவாக மாற்றணுன்னா 100ஆல் வகுக்கணும். அதுவே இந்த ரூபாவை மாத வட்டியாக மாற்றணுன்னா 100ஆல் வகுத்து 100ஆல் பெருக்கணும். அதுவே நமக்கு ஆண்டு வட்டி தெரியணும்னா இந்த மாத வட்டியை 12ஆல் பெருக்கணும். ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, இப்போது பைசாங்கிறது நமக்கு 50 பைசான்னு தெரியும். இதை நம்ம ஆண்டு வட்டியாக நம்ம மாற்றணும். இப்போது 50 பைசாவை ரூபாவாக மாற்றணுன்னா நம்ம 100ஆல் வகுக்கணும். வகுத்தோன்னா நமக்கு 0.5 ரூபான்னு கிடச்சிரும். இந்த ரூபாயை நம்ம மாத வட்டியாக மாற்றணுன்னா நம்ம 100ஆல் வகுத்து 100ஆல் பெருக்கணும். இந்த இடத்துல ஏன் 100ஆல் பெருக்கிறோன்னா நம்ம ரூபாயை பர்சன்டேஜாக மாற்றுறோம், அதனால தான். இந்த மாத வட்டியை ஆண்டு வட்டியாக நம்ம மாற்றணுன்னா நம்ம 12ஆல் பெருக்குனா நமக்கு ஆண்டு வட்டி கிடச்சிரும். அதே உங்களுக்கு ஆண்டு வட்டி தெரியுது, அதை பைசாவாக நம்ம மாற்றணுன்னா ஃபஸ்ட்டு அதே தான் அப்படியே தலைகீழ. இப்போது மாத வட்டி தெரியணுன்னா நம்ம ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டை 12ஆல் வகுத்தா நமக்கு மாத வட்டி கிடச்சிரும். மாத வட்டியை நமக்கு ரூபாவாக கிடைக்கணுன்னா 100ஆல் பெருக்கணும். ரூபாவை நம்ம பைசாவாக மாற்றணுன்னா 100ஆல் பெருக்கணும். இதுவும் ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். நம்ம ஆண்டு வட்டி 12% எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம மாத வட்டியாக மாற்றணுன்னா 12ஆல் வகுக்கணும். வகுத்தோன்னா நமக்கு 1% வட்டி கிடச்சிரும். நம்ம ரூபாவாக மாற்றணுன்னா 100ஆல் வகுத்து 100ஆல் பெருக்கணும். அப்போது நமக்கு இந்த 1 ரூபான்னு கிடச்சிரும். இந்த 1 ரூபாயை நம்ம பைசாவில் மாற்றணுன்னா 100ஆல் பெருக்குனா நமக்கு 100 பைசா கிடச்சிரும். அதாவது 1 ரூபாய்க்குள்ளே 100 பைசா இருக்குதுங்கிறத பைசாவாக நம்ம கால்குலேட் பண்ணிடுறோம். அடுத்தது உங்கள் மாத வட்டி என்னன்னு தெரியுது, இதை ஆண்டு வட்டியாவோ இல்லை பைசா வட்டியாவோ நம்ம மாற்றணுன்னா எப்படி மாற்றலாம்? ஒரு எக்ஸாம்பிளாக 2% மாத வட்டின்னு எடுத்துக்கிட்டோம். இதை ஆண்டு வட்டியாக மாற்றணுன்னா இந்த 2% இன்ட்டு 12, ஏன்னா 12 மாதம் கால்குலேட் பண்ணிங்கன்னா 24% உங்களுக்கு ஆண்டு வட்டி கிடைச்சிடும். இந்த மாத வட்டியை ரூபாவாக மாற்றணுன்னா இந்த 2%ஐ நம்ம ரூபாவாக மாற்றணுன்னா 2 100ஆல் பெருக்கி 100ஆல் வகுக்கணும். 2 ரூபான்னு நமக்கு கிடச்சிரும். இந்த 2 ரூபாயை பைசாவாக மாற்றணுன்னா 100ஆல் பெருக்குனா நமக்கு 200 பைசான்னு பைசாவால் கிடச்சிரும். பைசா வட்டியும் நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி பைசா தெரிஞ்சதுன்னா மாத வட்டியாவோ ஆண்டு வட்டியாவோ நம்மளால் ஈஸியாக மாற்றிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த கால்குலேஷனெல்லாம் எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெருசாக பைசாக்கும் ரூபாக்கும் பெரிய வித்தியாசம் வந்துடாது. 50 பைசானா 0.5 ரூபா, 200 பைசானா 2 ரூபா, இப்படின்னு சிம்பிளாக நம்ம மாற்றிக்கலாம். ருப்பீஸை மாத வட்டியாவோ ஆண்டு வட்டியாவோ எப்படி மாற்றலாங்கிறத ஷார்ட்டாக எப்படி ஈஸியாக புரிஞ்சிக்கலாங்கிறத பார்க்கலாம். 0.5 ரூபான்னு இருக்குது. இந்த ரூபாவை நான் மாத வட்டியாக மாற்றணுன்னா ஃபஸ்ட்டு விஷயம் 100ஆல் வகுத்து 100ஆல் பெருக்கி 100ஆல் வகுக்கணும். வகுத்தோன்னா நமக்கு மாத வட்டி கிடச்சிரும். இந்த மாத வட்டியை 12ஆல் பெருக்குனிங்கன்னா ஆண்டு வட்டி கிடச்சிரும். அடுத்து நமக்கு ஆண்டு வட்டி 12%ன்னு தெரியும். இதை ரூபா வட்டியை நம்ம மாற்றணுன்னா 12ஆல் வகுக்கணும்.
அதாவது மேலே பார்த்தீங்கன்னா 12ஆல் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு ஆண்டு வட்டி கிடச்சிரும். இப்போது ஆண்டு வட்டியிலேருந்து மாத வட்டியாக மாற்றுறதுக்கு வகுத்தீங்கன்னா மாத வட்டி திரும்ப இதை ரூபாவாக மாற்றுறதுக்கு 100ஆல் பெருக்கி 100ஆல் வகுத்தீங்கன்னா மாறிடும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். ஒருத்தர் 20,000 ரூபாய்க்கு லோன் வாங்குறாரு, 2% இன்ட்ரெஸ்ட்டு, 6 மாதத்துக்கு கடன். இந்த இன்ட்ரெஸ்ட்டு 2 ரூபாயை நம்ம எப்படியெல்லாம் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா 2 ரூபா வட்டின்னு சொல்லலாம், 200 பைசா வட்டின்னு சொல்லலாம், 2% மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டும் சொல்லலாம், 24% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டும் சொல்லலாம். இந்த 20,000 ரூபாய்க்கு லோனுக்கு 2% இன்ட்ரெஸ்ட்டுக்கு 6 மாதத்தில் நம்ம கட்டணும். ஸோ இதுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 20,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கோம். இதில் வட்டின்னு பார்த்தீங்கன்னா 2%. ஸோ 2 டிவைடட் பை 100. இதை ஏன் நம்ம 100ல் போடுறோம், அதாவது இன்ட்ரெஸ்ட்னாலே நம்ம பர்சன்டேஜ் தான், அதனால் 100க்கு 2 பங்கு, அதனால் 2 டிவைடட் பை 100 போட்டாச்சு. 400 ரூபா வரும். ஸோ உங்களுக்கு மாதம் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் எவ்வளோ கட்டணுன்னா 400 ரூபா. அதுவே 6 மாதத்துக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டணும். இந்த 400 × 6 போட்டிங்கன்னா 2,400 ரூபா நீங்கள் இந்த 20,000 ரூபாய்க்கு லோனுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கட்டணும். ஸோ இதை மாதம் லோன் அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டும் நீங்கள் எவ்வளோ கட்டுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கின கடன் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் ப்ளஸ் நீங்கள் கட்ட வேண்டிய மொத்த இன்ட்ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 2,400 ரூபா மொத்தமாக 6 மாதத்துக்கு நம்ம கட்டணும். இந்த கடனுக்கு மொத்தமாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டணும்னு பார்த்தீங்கன்னா 2,400 ரூபா 6 மாதத்துக்குள்ளே கட்டணும். மாதம் நீங்கள் கட்ட வேண்டிய தொகைன்னு பார்த்தீங்கன்னா 3,734 ரூபா. 6 மாதத்துக்கு நீங்கள் கட்டினீங்கன்னா இந்த 20,000 ரூபாய் லோனை நம்ம அடைக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு பைசா வட்டி தெரிஞ்சாலோ அதை எப்படி மாத வட்டியாவோ ஆண்டு வட்டியாவோ எப்படி மாற்றுவோம், இல்லை ஆண்டு வட்டி தெரிஞ்சாலோ அதை எப்படி மாத வட்டியாவோ இல்லை பைசா வட்டியாவோ மாற்றுறோங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்.